இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை முதல்வர் வந்து தொடங்கி வச்சு அவருடைய கனவு திட்டம் அது. ஒரு 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் அந்த திட்டத்தை தொடங்கும் போது என்னென்னா ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்கள், இந்த தொற்றா நோய்கள்னு சொல்லப்படுற இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த 5 வகையான நோய் பாதிப்புகளுக்கு வீடுங்களுக்கே போய் மருந்து தர ஒரு திட்டம் தான் அது. அதை தொடங்கி வச்சு முதலமைச்சர் சொன்னது, நீங்கள் முதல் பயனாளிக்கு நான் மருந்து கொடுத்துருக்குறேன், இது வந்து 1 கோடி பயனாளர்களை சென்றடைந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், அதுதான் இலக்கு அப்படின்னார். இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, முதல் பயனாளிக்கு கொடுத்தாங்க, 50 லட்சமாவது பயனாளிக்கு முதல்வரே வந்து சித்தலப்பாக்கத்தில் கொடுத்து தொடங்கி வச்சாங்க. 60 லட்சமாவது பயனாளிக்கு நான் போய் மதுரையில் மையட்டான்பட்டியில் ஒரு வயது மூத்தவருக்கு மருந்து கொடுத்தேன். 75 லட்சமாவது பயனாளிக்கு நாமக்கல்ல போதமலைங்கிற ஊரில் நல்லம்மாளுங்கிற ஒரு சகோதரிக்கு போய் நான் மருந்து கொடுத்தேன். அந்த ஸ்கீமை தொடங்கி வச்சோம். 80 லட்சமாவது பயனாளி கோதாமேடுங்கிற பகுதியில் ஒரு சகோதரிக்கு தரப்பட்டது. 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு தரப்பட்டது. 1 கோடியாவது பயனாளிக்கு திரும்பவும் முதலமைச்சரே வந்து இந்த திட்டத்தில் திருச்சி சன்னாசிப்பட்டியில் ஒரு மருந்து கொடுத்து தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷம், முதலமைச்சரோட கனவு 1 கோடி, ஆனால் இந்த ஸ்கீமில் இப்போ நிறைவேறி இருக்கிறது 2.5 கோடி. 2 கோடியாவது பயனாளிக்கும் முதலமைச்சரே வந்து ஈரோடில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வந்து மருந்து பெட்டகத்தை கொடுத்து தொடங்கி வச்சாங்க. ஆக இதில் ஒரு முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். 1வது பயனாளிக்கும் கொடுத்தாரு, 50 லட்சமாவது பயனாளிக்கும் கொடுத்தாரு, 1 கோடியாவது பயனாளிக்கும் கொடுத்தாரு, 2 கோடியாவது பயனாளிக்கும் வந்து நேரில் கொடுத்தாரு. ஆக அவர் இந்த திட்டத்தை இந்த அளவுக்கு சீரியஸாக கவனிக்கிறதோட விளைவு, இந்த துறையை அவர் கண்காணிக்கிறதோட விளைவு, 2 கோடியே 25 லட்சம் தாண்டும் போது அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஐநா சபையோட பொதுக்கூட்டம் கூடுது. இந்த பொது சபை கூட்டத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேர்ல்டுலேயே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு வந்து எங்கே போய் மக்களுக்கு சிறப்பான சேவை அளிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீடுகளுக்கே போய் இந்த மருத்துவம் பார்க்குறாங்க, இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து 2024க்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டுங்கிற ஒரு விருதை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒரு துறைக்கு ஒரு ஐநா சபையின் விருதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுக்கு வந்து டாக்டர் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களை தேடி மருத்துவம்ங்கிற இந்த மகத்தான திட்டம் இன்னைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற திட்டமாக மாறி ஐநா விருதை பெற்றிருக்கிறது.